ஐயா, அதிகாலை தூக்கத்திலிருந்து நேரமாக எழுந்திருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மேடம், தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குதா இல்லையாங்க? அந்த தூக்கத்தை அப்படியே சோப்பா எவ்வளவு சுகமா இருக்குது. அந்த 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கும் போது தூக்கம் அப்படி இழுக்கிறது. இன்னும் 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கேட்கிறோமா இல்லையா? ஓகே, இப்ப இந்த மாதிரி தூக்கத்துல இருந்து சடனா எந்திரிக்கணும். இதுக்கான வழிமுறை காலையில இவங்க சொன்னாங்களே நேரமா எந்திரிக்கணும். என்ன பண்றது? ரொம்ப சிம்பிளுங்க. நேரமா படுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் அனுபவிச்சதை சொல்றேங்க. யார் யாரெல்லாம் இரவு லேட்டா சாப்பிடுறீங்களோ இவங்கெல்லாம் காலையில எந்திரிக்கிறதுக்கு இந்த பிரச்சனை வரும். நைட்டு தூங்கும் போது சிறப்பான தூக்கம், டீப் ஸ்லீப் இல்ல அப்படின்னா இந்த பிரச்சனை வரும். டீப் ஸ்லீப் வரணும் அப்படின்னா கண்டிப்பா தூங்கும் போது ஒரு தூக்கம் வரணும். உடம்புக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. படக்க தலை வச்சு படுத்து தூங்காதீங்க. இரவு ஒரு முறை, சாயந்தரமோ இரவோ ஒரு தடவை மறுபடியும் ஒரு டாய்லெட் போயிட்டு வந்து தூங்குங்க. நைட்டு பல்லு தேய்ச்சிட்டு வந்து தூங்குங்க. இப்பெல்லாம் என்ன வருங்க? தூக்கம் வர்றதுக்கான சிம்டம். நைட்டு நான் 12 மணி வரைக்கும் எல்லாம் யூடியூப் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன், மொபைல் பார்ப்பேன். அப்ப காலையில அப்படித்தாங்க இருக்கும். நேரமா எழுந்திரிக்கணும். என்ன பண்ணுங்க? நேரமா படுக்கணும். 4 மணிக்கு எந்திரிச்சா ஞானி, 5 மணிக்கு எந்திரிச்சா அறிவாளி, 6 மணிக்கு எந்திரிச்சா அறகுறை, 7 மணிக்கு எந்திரிச்சா எருமை. சாரி, 6 மணிக்கு எந்திரிச்சாலே அறகுறையா? ஆமா. இன்னொன்னு இருக்குதுங்க, நீங்க 3 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா முடிவருங்க. யாரு நேரமா எந்திரிக்கிறாங்களோ அவங்க மைண்டே வந்து காமா இருக்கும். வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சவங்க பூரா அதிகாலை எந்திரிச்சவங்க. தூக்கத்தை கூட உங்களால ஜெயிக்க முடியலையே, வாழ்க்கையில இடத்த போய் நம்ம ஜெயிக்க போறோம்? கண்டிப்பா வெந்தது தண்ணி விதி வந்தா போயிருவோம். சாதனை எல்லாம் பண்றது அப்புறம். நம்ம வாழ்க்கையிலே 1008 பிரச்சனை வர ஆரம்பிச்சிருங்க. நேரமா எந்திரிங்க. என் மனைவிட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து எல்லாத்துக்கும் முன்னால அவங்க தான் எந்திரிப்பாங்க.